ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், 2 பீசஸாக அதை ஆட் பண்ணேன். அப்புறம் ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் கட் பண்ணியிருந்தேன், மீடியம் சைஸ் ஆனியன் தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா ஆனியனும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடிட்டு மஞ்சள்தூள் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். அப்புறம் நமக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கோம்ல அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சுட சுட கத்திரிக்காய் பொரியல் ரெடி. நம்மளோட சேனலில் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.